வணக்கம் 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 உறவுகளே. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி லொஃப்ட் கன்வர்ஷன் ஹிப் டு கேபிள் லொஃப்ட் கன்வர்ஷன் வந்தாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து செய்கிறாங்க, முன்னுக்கு போச்சும் செய்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதனுடைய அப்டேட் வந்து கனகாலமாக நான் தெரியல, இது எந்த அளவில் இருக்குது எப்படி இருக்குது என்றதை வந்து உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த சேனலை புதிதாக பார்க்கின்ற ஆக்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடு இப்போ இப்படி இருக்குது. இது இந்த முந்தின காணொலிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும் இப்படியான அமைப்பில் இது நாங்கள் செய்து முடிச்சிருக்கின்றோம். உள்ளுக்கு அப்படி இருக்குது, என்னென்ன ஹைட் இருக்குது, லொஃப்ட் கன்வர்ஷன் சொன்னால் எவ்வளோ தூரத்துக்கு என்னென்ன மாதிரி செய்யலாம் என்றதை வந்து வாங்க உங்களோட சேர்ந்து நானும் போய் பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஹிப் டு கேபிள் ஃபுல்லாக நல்ல ஹைட் எடுத்துருக்கோம். சைட்டுக்கு வந்து ஃபுல்லாக ரெண்டர் பண்ணி விட்டுருக்கு, பழைய போல் மாதிரியே மேலுக்கு வந்து சேர்ந்து ரெண்டர் பண்ணியிருக்கு. மெகா ஃப்ளோ செய்திருக்கிறோம் வீட்டுக்குள்ளே. ஏனென்றால் 3 பாத்ரூம் வந்து வரப்போது. கீழே ஃபீச்சரில் வந்து எக்ஸ்டென்ஷன் செய்ய போயினோம். அதே மாதிரி கீழுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு போச். நாங்கள் வந்தது லொஃப்ட் கன்வர்ஷன் செய்ய. இப்போ கடைசியில் நாங்கள் எல்லாமே சேர்த்து செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உறவுகளை அதுதான். பாருங்கள் நல்ல ஹைட்டு நல்ல இது எடுத்துருக்கு. இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கு முதல் நான் பின்னாலையும் காட்டுறேன். இதை பின்னுக்கு தற்பொழுது பார்த்துட்டுருக்கிறீங்கள். இதனுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், வீடுன ஃபுல் வித்தும் வந்து நாங்கள் எடுத்துருக்கிறோம். போல் டு போல்னு சொல்லி சொல்கிறது. நல்ல பிளாக் கலர் ஒரு க்ரே கலரில் ஒரு டைல் கொடுத்து செய்திருக்கிறோம். உண்மையிலேயே நல்ல மேக்ஸிமம் நல்ல ஹைட். அதே மாதிரி ஃபுல் வால் டு வால் பாருங்கள். ரெண்டு பக்கம் இந்த பக்கத்து சைட்டுக்கு சுவரால் பார்த்திங்கன்றாலும் சரி, அந்த பக்கத்து சுவர் இருந்தாலும் சரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரியான அமைப்பில் நாங்கள் லொஃப்ட் கன்வர்ஷன் வந்து தாராளமாக செய்யலாம். எல்லாமே என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் எவ்வளோத்துக்கு எடுத்து செய்கிறதில் வச்சு தான் இருக்குது. ஆனால் கூடுதலாக எல்லோரும் அதை செய்வதில்லை. ஆனால் நாங்கள் இந்த வேலைகள், அதாவது வந்து லொஃப்ட் கன்வர்ஷன் நாங்கள் இதை செய்கிறதா இருந்தால் நாங்கள் இந்த மாதிரியான அமைப்பில் தான் கூடுதலாக வந்து மேக்ஸிமம் நாங்கள் செய்து கொடுப்போம். உள்ளே வந்தால் இந்த மேலே லொஃப்ட்டுகள் நாங்கள் செய்யக்குள்ள இந்த டோர் எல்லாமே வந்து 5 டோர் ஆக்க வேணும். அப்போ கீழே வந்து எல்லாமே வந்து 5 டோர் ஆக்கிட்டோம். இப்போ கீழுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் செய்ய போயினோம் ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்கு பிறகு. அதனால் அந்த அமைப்புகளுக்குரிய மாதிரியான ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி டன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரும் லொஃப்ட்டும் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இது எப்படி இருக்குன்றது தான் இப்போ நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? 1 1 2 3 3 ரூம். இங்கே பாத்ரூம் கதவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்லா இருக்கும். இந்த மாதிரியான கதவு அமைப்பு எத்தனை பேருக்கு போட விருப்பம்னு எனக்கு தெரியலை. அப்படியே நாங்கள் வந்து பாத்ரூமுக்குள்ளே போவோம். பாத்ரூம் பாருங்கள் எப்படி வா சூப்பராக இருக்குண்ணே. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு வால் ஹங் யூனிட் எல்லாம் போட்டு 3 விதமான டைல் கொடுத்து செய்திருக்கின்றோம். இது வந்து க்ரீன் கலர், மற்றது வந்து இந்தியாவில் ஒரு பிங்க் கலர் நல்லா இருக்கும். ஷவர் வந்து போட்டிருக்கிறோம். ஷவரும் போட்டு ஷவர் மிக்சரும் போட்டு பாத்ரூம் வந்து போட்டிருக்கிறோம். வெள்ளை கலர் வால் ஹங் யூனிட் நல்ல ஒரு அமைப்பு. ஃப்ளோருக்கு வேறு விதமான ஒரு ஒன்று கொடுத்துருக்குறோம். டைல்ஸ் ஒன்று பாருங்கள், 3 விதமான டைல்ஸ் போன்ற வித்தியாசமான அமைப்பில் இந்த பாத்ரூம் உண்மையிலேயே நல்லா பார்க்க ஒரு அளவான சைஸ், ஆக பெருசும் இல்லை ஆக சிறிதும் இல்லை, நல்ல ஒரு அமைப்பான ஒரு பாத்ரூம் என்று தான் நான் சொல்லுவேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட், இது பாத்ரூம். இந்த ஃப்ளோர் டைலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே நல்ல வித்தியாசமான அமைப்பில் நல்ல ஒரு இதில் வந்து நாங்கள் ஒரு அளவான பாத்ரூம், ஆக பெரிதும் இல்லை ஆக சிறிதும் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் என்னென்ன செய்யலுமோ அவ்வளோ தூரத்துக்கு எடுத்து அந்த பாத்ரூமை வந்து மிக அழகான முறையில் அதை முடிச்சிருக்கின்றோம். தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ப்ரெஷர் ஓட்ரு வந்து அளவான முறையில் செட் பண்ணி உள்ளுக்கெல்லாம் வந்து ஓட்ரு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய அமைப்புகளும் வந்து நாங்கள் செய்திருக்கின்றோம். என்ன சொல்கிறது, ஸ்க்ரூ ட்ரைவரெல்லாம் இதண்டாமல் லிவர் போட்டு அதனுடைய அமைப்பை வந்து செய்திருக்கணும். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இந்த பாத்ரூம். பார்க்க உங்களுக்கு இந்த அளவுக்கு நேரடியாக தெரியல, அதை விட நேரடியாக பார்க்கின்ற பொழுது இன்னும் அமைப்பாக இருக்கும் என்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ தற்பொழுது நாங்கள் பாத்ரூம்லேருந்து அப்படியே வெளியில் போவோம். வெளியில் போனால் பாருங்கள் 3 கதவுமே வந்து பூட் கலரில் எஃபர்ட் கொடுத்து ஒயிட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். உண்மையிலேயே நல்லா இருக்குது. வெளியில்
இன்னும் சின்ன சின்ன வேலைகள் வந்து இருக்கின்றன. ஆனால் இதனுடைய அப்டேட் வந்து நீங்கள் கேட்டபடியால் உங்களுக்கு நான் காட்டுகின்றேன். சரியான முறையில் அந்த லே அவுட்டுகள் எல்லாமே நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரீமெஷர் பண்ணி இப்போ இருக்கிற லே அவுட்டையும் முந்தி இருந்த லே அவுட்டையும் பார்த்திங்கன்னு சொன்னால் மாற்றம் இது எல்லாமே ரீமெஷர் பண்ணி தான் செய்த நாங்கள். இப்போ நாங்கள் மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ளே போகிறோம். ஓகே, மாஸ்டர் பெட்ரூமுக்கு பாருங்கள். ஃபுல்லாக இந்த ரூமை வந்து எப்படி செய்திருக்கோம்னு சொல்லி ஃபுல்லாக நியூ பிளாஸ்டர், நியூ பெயிண்டிங், நியூ டெக்கரேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக நியூ ஒர்க்கின்ற டீட்டெயில் வந்து நீங்கள் அப்படி பார்ப்பீங்க. ஃபிட்டட் கபோர்ட் முழுக்க ஒன்று அடிச்சிருக்கிறோம். ஃபிட்டட் கபோர்ட்டையும் பாருங்கள். உங்களுக்கு எங்களுடைய கம்பெனின்ற சேவையில் வந்து ஃபிட்டட் கபோர்ட் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான சைஸில் அந்த ஃபிட்டட் கபோர்ட் அடிக்கிறதா இருந்தால் கூட துரித கதியில் மாதக்கணக்கில் எல்லாம் எடுக்க மாட்டோம். கிழமை நாட்கள் எண்ணுகின்ற நாள் கணக்கில் வித்தின் வீக்கில் என்று சொல்லி கூட நான் சொல்லுவேன். எல்லாமே டிபெண்டிங் நீங்கள் என்ன கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து இந்த மாதிரியான கபோர்ட்னு சொன்னால் வித்தின் 1 வீக்குக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு மேட்டு மெஷர் அடித்து தரலாம். தாராளமான ஸ்டோரேஜ். இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கு இருக்கக்கூடிய மாதிரியான அமைப்பு. உள்ளுக்கு நிறைய ஷெல்ஃபிங் வந்து நிறைய இருக்குது. 3 ட்ரோவர் இருக்குது. பாருங்கள், மேலுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உண்மையிலேயே தாராளமான ஸ்டோரேஜுகள், தாராளமான அமைப்புகள் வந்து நாங்கள் ஃபுல்லாக 2 டபுள் கலர் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு கோர்னர் ஸ்பேஸையும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி நடுவில் பெட் போகிற மாதிரி இது வந்து கிங் சைஸ், அதாவது சூப்பர் கிங் சைஸ் வந்து பெட் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க இது வந்து நான் சொன்ன மாதிரி சூப்பர் கிங் சைஸ் பெட் வந்து யூஸ் பண்ணுறபடியால் அதனுடைய அமைப்பு வந்து கொஞ்சம் பிக்காக இருக்குது. இல்லாட்டி இதை விட இந்த சைட் டேபிள் எல்லாம் வந்து நல்ல மாதிரியாக அமைப்பில் இன்னும் பெறும். அதை விட போட் ரூஃப் அடிச்சிருக்காங்க. இன்னொரு கருப்பு கலர் இருக்குன்னு பார்க்குங்க. அது பக்கத்து அடுத்த ரூமுக்குரியது. இது பாருங்கள், ஸ்டோரேஜ் எவ்வளோ ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து அடிக்கலாம். தட்டு எவ்வளவும் அடிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான முறையில் வந்து அதை டிசைன் பண்ணி கொள்ளலாம். பாருங்கள், இது வந்து 3 ட்ரோவர் ஒரு யூனிட். அப்படி நிறைய விஷயங்கள் இந்த இதில் வந்து இருக்குது. ஒவ்வொரு மூளை ஸ்பேஸையும் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த ஃபிட்டட் கபோர்டினுடைய அமைப்பும் வந்து நீளன்ற அளவுக்கு இதை பிளெண்ட் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பில் நாங்கள் இதை செய்து முடித்திருக்கின்றோம். ஸ்கர்ட்டிங், ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கின்றது என்பதனை கமெண்டில் சொல்லுங்கள். தற்பொழுது நாங்கள் 2வது ரூமுக்குள்ளே செல்லுகின்றோம். 2வது ரூம், 1வது ஃப்ளோர், 2வது ரூம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இவ்வளோ லைட்டிங், இவ்வளோ வெளிச்சம் பாருங்கள். லைட்டும் போட்டிருக்கு, அதோட லைட் வெளிச்சம் வந்து நல்லா இருக்குது. இது வந்து கருப்பு கலரில் இந்த பிளாக் அண்ட் சில்வரில் கொடுத்துருந்தவங்க ஃபிட்டட் கபோர்ட். ரூம் சைஸை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். டீட்டெயில் ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்லுவேன். ரேடியேட்டர் ஆக பெருசும் இல்லை, ஆகும் இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், கபோர்ட், ஃபிட்டட் கபோர்ட் அகெயின். தாராளமான ஷெல்ஃபிங். உண்மையிலேயே மிக இது வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, தேவையான ஒன்று. ஒவ்வொருவருக்கு மிக முக்கியமான ஒன்று கபோர்ட். நாங்கள் எத்தனையோ கபோர்ட்டில் வந்து விலைக்காக நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீட்டுக்கு என்னுடைய பர்சனல் பேஸ், நீங்கள் இருக்க போகிற வீடாக இருந்தால் தாராளமாக ஒரு ஃபிட்டட் கபோர்ட் அடியுங்க. எவ்வளோ ஷெல்ஃப் இருக்குது தாராளமாக காணும். ஆனால் இதை வந்து நாங்கள் வேறு மாதிரியும் டிசைன் பண்ணி இருப்போம். ஆனால் இந்த ரூமை வந்து நாங்கள் ஃபுல்லாக எடுக்காமல் ஒரு சைட்டுக்கு தேவையான கபோர்ட்டினுடைய தன்மையை மட்டும் கொண்டு வந்துட்டு பெட்டை வந்து நாங்கள் எப்படியும் மாற்றி போட்டுக்கொள்ளலாம்ன்றதுக்காகத்தான் இந்த மாதிரியான அமைப்பில் நாங்கள் கொண்டு கொடுத்தோம். ரைட், இது 2வது ரூம். இப்போ நாங்கள் தற்பொழுது 3வது ரூமுக்கு செல்லுவோம். பாருங்கள், 3வது ரூம் அப்படி அடிச்சிருக்குன்னு சொல்லி. பாக்ஸ் ரூம்னு சொல்லி சொல்கிறது. ரைட், பாக்ஸ் ரூம். இப்படி பாருங்கள், இதுக்கும் கபோர்ட் அடித்து மேலுக்கு போகுது. பாருங்கள் அப்படி இருக்குண்டு. தாராளமான ஸ்டோரேஜ். இதுக்கு பெட் வர போகுது. ஆக பெரிய ரூம்னு சொல்ல மாட்டேது, அளவான ரூம். சிங்கிள் பெட் தாராளமாக காணும். இங்கே சிங்கிள் ரூம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே என்ன சைஸில் எப்படி இருக்கும்னு சொல்லி. உண்மையிலேயே நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல வடிவாகவும் இருக்கிறது. ரைட், இது 3வது ரூம். பாருங்கள், ஃப்ளோரிங்கை பாருங்கள், கதவை பாருங்கள், நிலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே அமைப்பாக இருக்கும். ஸ்மோக் அலாமுகள், டிம்மபிள் லைட்டுகள், டிம்மபிள் சுவிட்ச் போட்டிருக்கோம். கூடுதலாக வந்து லைட்டில் கூட்டி குறைச்சி விடலாம். அப்படியான அமைப்பில் இது இருக்குது. இப்படியே நாங்கள் இனி வந்து லொஃப்ட்டுக்கு போகிறோம். சரி, லொஃப்ட்டுக்கு